வாழ்க அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து கற்பனை வலை என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி நாகராணி புருஷோத்தமன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. மெய்யன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும். அமைதியான துரிய தவத்தை இயற்றிய பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுபாய் அம்மா அவர்களை அனைவரும் சேர்ந்தே வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு நமது ஆசான் அருட்தந்தை அவர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கும் தலைப்புகளிலிருந்து கற்பனை வலை என்ற தலைப்பை சிந்திக்க உள்ளோம். கற்பனை வலை. கவலையே இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. குழந்தைகள், அதுக்கப்புறம் இந்த புத்தி சுவாதீனம் இல்லாத அவங்க மட்டும் வேணா கவலை இல்லாம இருப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே கவலை இல்லாம இல்லை. உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி ஒரு சிக்கல் வரும்போது அந்த சிக்கலை சந்திக்க பலமில்லாத ஒரு மனநிலை தான் கவலையா நமக்கு இருக்கு. தவறா கணக்கு போட்டு நம்முடைய எண்ணமே ஆசையாகி அந்த ஆசைக்கு ஒரு தடை ஏற்படும் போது அந்த அது எழும் அந்த இயலாமை தான் நமக்கு கவலையா வருது. ஸோ கவலை அப்படின்றது கா பிளஸ் வலை. கா அப்படின்னா கற்பனை, கவலை அப்படின்றது கற்பனை வலை. கற்பனையாவே நம்முடைய எண்ணங்களால கவலைகளை வலை போல அப்படியே பின்னிக்கிட்டே போறதுதான் கற்பனை வலை அப்படின்றது. எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். ஏதோ ஒரு கவலையால கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா தொடர்ந்து அப்படியே அடுத்தடுத்து அதுலயே நாம முழுகிடுவோம். அது அப்படியே பின்னிக்கிட்டே வலை போல பின்னிக்கிட்டே தொடர்ந்து வரும். அதுதான் கற்பனை வலை அப்படின்றது. இது எப்படி இந்த கவலை நமக்கு ஏற்படுதுன்னா, இந்த கவலை காரணமே நம்ம உடல்ல இருக்கிற இந்த கலங்கங்களும் நோய்களும், அதே மாதிரி உள்ளத்துல இருக்கிற கலங்கங்கள் தான், வாழ்க்கை சிக்கல்களும் தான் இதுக்கெல்லாம் காரணம். அதுக்கு ஐயன் வள்ளுவர் சொல்றாரு, யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் அப்படின்னு. ஐயன் வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவன் எந்த பொருளிடத்தும் உள்ள ஆசையை விடுகிறானோ அந்த பொருளால துன்பம் இல்லை, அது ஆசைதான் துன்பத்துக்கே காரணம். இப்போ நம்ம அந்த ஆசைகளை விட்டுட்டோம்னா நம்ம துன்பப்பட வேண்டியதே இல்லை அப்படின்றாரு இந்த குறள் மூலமா. மற்றொரு குறள்ல சொல்றாரு, இலக்கம் உடம்பு இடும்பைக்கு என்று கலக்கத்தை கையாற கொள்ளாதாம் மேல்.
உடம்பு துன்பத்திற்கு இலக்கானது என்று அறிந்த மேலோர்கள் எல்லாம் துன்பத்தை துன்பமாவே கருத மாட்டாங்க அப்படின்னு இந்த குறள் மூலமா சொல்றாரு. இப்போ கவலை அப்படின்ற சொல்லுக்கு என்ன அப்படின்னு பொருள் பார்த்தோம்னா, கவலை அப்படின்ற சொல்லுக்கு வந்து ஏற்றம், அதாவது வந்து தண்ணீர் இறைக்கும் கருவி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து ஒரு துணி தோல்ல செஞ்சு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு பானை மாதிரி அது பெருசா இருக்கும். அதுல வந்து கயிறு கட்டி 2 மாடுகள் பூட்டி அதுல கட்டி இருப்பாங்க. அது கிணத்துக்குள்ள விட்டு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து இறைப்பாங்க. அதுக்குதான் வந்து கவலை அப்படின்னு பேரு. அது அது என்ன பண்ணும் அப்படின்னா கிணத்துக்குள்ள இருக்கிற தண்ணிய வந்து எடுத்துட்டு வந்து வெளியில ஊத்தும். அவள் நிறைய தண்ணி எடுத்துட்டு வந்து ஒரு ஒரு வாட்டி அது மாதிரி ஊத்தும், தண்ணி எல்லாம் ஊத்தும். அது மாதிரிதான் கவலை வந்து நம்ம உடம்புல இருக்கிற அந்த உயிராற்றலை வந்து மொத்தமா வெளியேற்றிடும் நம்ம கவலைப்படுறதால. அதுக்குதான் அது வந்து ஆஹ் கவலை அப்படின்னு பேர் வந்திருக்கு. இந்த கவலையை வந்து அதிகமாக்குறது எது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கிட்ட இருக்கிற இந்த திறமை இல்லாததும் எப்பவுமே அந்த பயம்தான் இதுக்கு காரணம். நாம வந்து இயற்கையோட ஒழுங்கு அமைப்பை வந்து அறிஞ்சுக்கணும். அதே மாதிரி எப்பவுமே விழிப்பு நிலையில இருக்கணும். அந்த விழிப்பு நிலை தவறிய ஒரு மயக்க நிலை தான் வந்து நமக்கு கவலைக்கே காரணம். அதே மாதிரி எளிதில வந்து தீர்வு காண முடியாத நிலையாமை, இதுதான் திறமையின்மை ஆகும். இப்போ பயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம செய்யற தவறான செயலால அந்த தவறான செயல் செஞ்சோம்னா அதுக்கு விளைவு கண்டிப்பா தவறாதான் இருக்கும். அத வந்து நம்ம பயந்துகிட்டு இருப்போம். ஐயோ தவறா வந்துடுமே வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுதான் அதனால நமக்கு வந்து துன்பம் வந்துருமோ அப்படின்னு கற்பனையிலேயே வந்து நம்ம வந்து பயந்துகிட்டு இருப்போம். அப்போ அந்த இடத்துல நம்ம கிட்ட துணிவு வந்து இருக்காது. அப்ப பயம் வந்து தொற்றிக்கொள்ளும். அப்போ கவலையே நாம ஒழிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இயற்கையோட ஒழுங்க நம்ம கடைபிடிக்கணும். நம்முடைய சிந்தனை ஆற்றல் நம்ம வந்து பெருக்கிக்கணும். நம்ம கிட்ட வந்து ஒரு தன்னம்பிக்கை வேணும். நம்மளால முடியும், செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை வந்து நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி முயற்சி எடுக்கணும். எந்த ஒரு செயல் செய்யும் போது நம்மளுடைய முயற்சி இருக்கணும். அதுல ஒரு துணிவும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த செயல் வந்து நல்ல நல்ல விதமாவே இருக்கும். அதனுடைய விளைவு வந்து நல்ல விளைவே வரும் நமக்கு. அப்ப அதுக்கெல்லாம் இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சோம்னா நம்ம கவலை நம்ம கிட்ட நெருங்காது. அப்ப நம்ம வந்து இதுக்கு வந்து கவி மூலமா சொல்றாரு மகரிஷி, தப்பு கணக்கிட்டு தானொன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கு அமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு, எப்பொழுதும் கவலையுற்று இடர்படுவோர் இதை உணரார். நம்ம வந்து ஏதோ ஒண்ணு கணக்கு போட்டுக்கிட்டு ஏதோ ஒண்ணு செஞ்சு ஏதோ ஒண்ணு வருது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இது வந்து ஒரு தப்பு கணக்கு. அப்போ கவலை அப்படின்றது கூட ஒரு தப்பு கணக்கு தான். நம்ம வந்து நாம ஒண்ணு எதிர்பார்ப்போம், அது இயற்கையில ஒண்ணு நடைபெறும். அப்போ வந்து எதிர்பார்த்து நடக்கலைன்னா அந்த இடத்துல கவலை வருது. அதனால இயற்கையை அறியாம சமுதாயத்தையும் அறியாம நம்முடைய இயல்பையும் அறியாம கற்பனையாவே நாம வாழவே கூடாது. உதாரணத்துக்கு பார்த்தாலும் ஒரு விவசாயி தன்னோட நிலத்தை வந்து நல்லா உழுது பண்படுத்தி அதுக்கு உரமெல்லாம் போட்டு விதைய விதைச்சிடுறாரு. ஆனா காலகாலத்துல நீர் பாய்ச்சாம விட்டுட்டு அறுவடை மட்டும் நல்லா வரணும், விளைச்சல் நல்லா வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தா என்ன கிடைக்கும்? ஏமாற்றம் தான் கிடைக்கும். செயல் செய்யறது நாம, விளைவாக வருவது இறைவன். இதுதான் இயற்கை சட்டம். அவர் வந்து தண்ணியும் பாய்ச்சிருந்தாலும் அவர் எதிர்பார்த்தது வந்திருக்கும். தண்ணி பாய்ச்சலன்னா அவர் எதிர்பார்த்தது கிடைக்காது. அப்போ வந்து அதனாலதான் செயல்களின் ஒழுங்கிற்கும் அமைப்பிற்கு ஏற்றபடி அவ்வப்போது சரியான விளைவுகளை இயற்கையானது வந்து அழித்து கொண்டேதான் இருக்கும். அப்போ இந்த கவலை ஒழித்தல் அப்படின்ற கவலை ஒழித்தல் பயிற்சியை வந்து மகரிஷி வந்து எப்போ க கொடுக்கணும் அப்படின்னு மகரிஷிக்கு தோணி கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஆசான் அருட்தந்தை அவர்கள் வந்து லுங்கி வியாபாரம் அப்புறம் சாயப்பட்டறை எல்லாம் செஞ்சு ஒரு பெரிய தொழிலதிபராக வாழ்ந்துகிட்டு இருந்த காலத்துல மகரிஷியோட தம்பி சிகாமணி அவர் கூட வந்து நூல் கட்டுகளை வாங்கறதுக்காக போறாங்க. வாங்கிட்டு வந்து சென்னையில இருக்கிற தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஒரு பெஞ்சில் அந்த நூல் கட்டை வந்து வச்சிடுறாங்க. வச்சுட்டு 2 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ வந்து உடுவாஞ்சேரி போகணும். அப்போ ட்ரெயின் வருது. 2 பேருமே அவங்கவுங்க இடத்துல போயிட்டு உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்துட்டு இறங்கி குடுவாஞ்சேரி வரும்போது இறங்கி வரும்போது பார்த்தா 2 பேரோட கையிலுமே வந்து அந்த நூல் கட்டு இல்லவே இல்லை. மகரிஷி கேட்பாரு, நீ எடுத்துட்டு வரலையான்னு சொல்லிட்டு. நீங்க அண்ணா நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு தம்பி சொல்லுவாரு. அப்போ அந்த நேரத்துல
அந்த நூல்கட்டு விட்டுட்டு வந்து ட்ரெயின்ல வர்ற வரைக்கும் அந்த நூல்கட்டு இல்லையே அப்படின்ற கவலை இல்ல. ஆனா இறங்கி கையில இல்ல, அங்கேயே விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அந்த கவலையே வந்தது. அப்போ ம், எப்படி இது மாதிரி கவலை வருது? அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ இந்த கவலையே இல்லாம மனுஷன் வாழலாமா அப்படின்னு ஒரு சிந்தனை தோன்றி, அப்போ எதிர்காலத்துல இந்த கவலையே நம்ம ஒழிச்சிடணும் அப்படின்ற அந்த இந்த ஒரு தற்சோதனை பயிற்சியை நமக்கு வந்து மகான் அவர்கள் வந்து வடிவமைச்சு கொடுத்திருக்காரு. அப்போ நாம இந்த கவலை ஒழித்தல் அப்படின்ற பயிற்சியை நாம வந்து செய்யும்போது நம்ம கவலை இல்லாம இருக்கலாம் அப்படின்றதுக்காகவே நமக்கு மகான் வந்து வடிவமைச்சு கொடுத்திருக்காரு. இப்போ இறைநிலையின் தன்மைகளை வந்து நாம தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. அது அப்படி தெரிஞ்சுக்காததுனால தான் நம்ம கவலைப்பட்டுட்டே இருக்கோம். இறைநிலையின் தன்மை என்ன அப்படின்னு பார்த்தா அன்பும் கருணையும் தான். இறைநிலை வந்து அன்பும் கருணையுமா வந்து எந்த ஒரு ஜீவனை பிறக்க பிறக்கறதுக்கு முன்னாடியே அந்த ஜீவனுக்கு என்ன தேவையோ அது எல்லாம் படைச்சிட்டு தான் அந்த ஜீவனையே படைக்கும். எந்த ஒரு ஜீவராசி எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு தேவையானதெல்லாம் படைச்சிட்டு தான் அப்புறமா அந்த ஜீவனையே படைக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு குடும்பத்துல தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு பெற்றோர்கள் வந்து நினைக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது மகனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மகனுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும், தக்க வயசு வந்துடுச்சு. கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது, அந்த மகனுக்கு ம் வ வாழ்க்கை துணையா அந்த மகன் பிறந்த ஒரு 4, 5 வருஷத்திலேயே ஒரு பெண்ண வந்து ஒரு இடத்துல பிறக்க வச்சிருப்பாரு இறைநிலை. அப்போ இவங்க கல்யாணம் பேச்சு ஆரம்பிக்கும்போதே, ஏதோ ஒரு தொடர்புல அந்த பெண்ணோட தொடர்பு கிடைச்சு, அந்த திருமணம் அப்படின்ற ஒரு பந்தம் நடைபெறுது. இதுதான் வந்து இயற்கை. அந்த அவருக்கு வந்து பொண்ணு வந்து முதல்ல பின்னாடி பொறக்க வச்சதால தான் அந்த பொண்ணு வருது. அந்த கல்யாண பேச்சு பேசும்போது, அ இல்லன்னா ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அதனால இறைநிலை உடனே உடனே யார் யாருக்கு என்ன வேணுமோ அந்த இது படைச்சிட்டு தான் அந்த காரியமே நடக்குது. அப்போ சொல்லுவாங்க நெறைய பேரு. ஒரு பழமொழி. இறைவன் வந்து ஒரு கதவ சாத்திட்டான்னா, இன்னொரு கதவ திறந்து தான் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அது கிடையாது. ஒரு கதவ திறந் திறந்து திறந்த பிறகு தான் இன்னொரு கதவையே அவர் வந்து சாத்துவாரு. அதுதான் உண்மை. அப்போ எல்லாமே எல்லாருக்குமே இருக்கு. அதுதான் இறைவனோட ஆட்சி. இப்ப நாம சாப்பிடுறோம் ஒரு சாப்பாடு. அது வந்து 7 தாதுக்களா மாறுது. இது செய்யறது யாரு? இறைநிலை தான். அந்த உணவு தான் 7 தாதுக்களா மாறி நம்ம உடம்பையே பாதுகாக்குது. அப்போ இது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது செய்யறது இறைநிலை தான். அப்போ ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் அந்த உயிருக்கு உயிரா இருக்கிற அந்த இறைநிலை, அத ஒழுங்கா என்ன செய்யணும் அப்படின்றத நடத்திக்கிட்டு இருக்கு. அது வந்து அந்த உணவு அளவு முறையோட சாப்பிடாம, நம்ம அதிகமா சாப்பிட்டு நாம தான் துன்பத்தையே வர வச்சுக்கிறோம். அது வந்து நாம செய்யற துன்பம் தான். இப்போ கவலைக்கு மருந்து அப்படின்னு நம்ம மகான் வந்து ஒரு கவி குடுத்திருக்காரு. ஞான களஞ்சியத்துல 1566வது கவி. இயற்கையை அறிந்து ஒத்து எண்ணுபவர் எண்ணம் எப்போதும் எவ்விடத்தும் கவலையாய் மாறாது. விளக்கம் என்ன குடுக்குறாருன்னா, இயற்கை பற்றி அறிந்து தெளிந்து அந்த செயல் விளைவு நீதியை உணர்ந்து இயற்கைக்கு முரண்படாமல் ஒத்து போகும்படி எண்ணுபவருக்கு எப்போதுமே எந்த இடத்திலும் எந்த நிகழ்ச்சியும் கவலையாக மாறவே மாறாது. இயற்கைக்கு ஒத்து வாழ்வதும் நடப்பதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் தான் கவலைக்கு மருந்து அப்படின்றது. அப்போ இயற்கை ஒத்து நாம வாழும்போது நமக்கு கவலையும் வராது. அப்போ வந்து அந்த மனப்பக்குவம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா அதுதான் கவலைக்கான மருந்து அப்படின்னு சொல்லிட்டு மகான் சொல்லியிருக்காரு இந்த கவி மூலமா நமக்கு. மற்றொரு கவியில அறிவாற்றல் கவலையினால் வீணாய் போகும். அதை அடுத்து உடல் நலமும் குன்றிப் போகும். அறிவினையே முயற்சி சிந்தனையாய் மாற்றி அதற்கேற்ப செயலாற்ற நலம் விளைக்கும் அப்படின்றாரு கவி. கவி விளக்கம் சொல்றாரு, நம்ம கவலைப்படுறதால நம்ம கிட்ட உயிர் சக்தி அதிகமா செலவாகி வெளியேறி போயிடும். அதனால நம்முடைய உடலும் மனசும் வந்து நோய்வாய்ப்படும். மனசும் வந்து சரியில்லாம ஆயிடும். அப்போ நம்ம உயிர் சக்தி அதிகமா விரயம் ஆகுறதால நம்மளுடைய மூளை வந்து செயல்படாது. நம்மகிட்ட சிந்திக்கும் திறனும் ரொம்ப குறைஞ்சு அறிவாற்றலும் குறைஞ்சிடும். அப்போ ஒரு ஒரு இது மாதிரி பண்ணும்போது ஒரு சிக்கல் தீர்ந்துச்சுன்னா மற்றொரு சிக்கல் வந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அறிவின் துணை கொண்டுதான் சிந்தனை செஞ்சு இயற்கையை உணர்ந்து நம்மளையும் நாம அறிஞ்சுக்கிட்டு சமுதாயத்தையும் அறிந்து நாம தெளிவு பெறணும். அப்போ வந்து
அதனால கவலைகளை ஒழித்து விடும். அந்த கவலைகளே இல்லாம போயிடும். அப்புறம் அந்த பிரச்சனைகள்ல எதிர்கொள்ற அந்த திறன் வந்து நம்ம கிட்ட அதிகமாகும் அப்படின்னு இந்த கவி விளக்கத்துல நம்ம சுவாமிஜி கொடுத்திருக்காரு. அப்போ நாம வந்து இந்த கவலை எழாம காக்கணும்னா என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா, நாமளே மகான் கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, கவலையே இல்லாம இருந்தா கூட தானாவே வந்து எதையோ நினைச்சு கவலையை உண்டு பண்ணிக்கிறவன் தான் மனிதன் அப்படின்னு மகான் சொல்லியிருக்காரு. அது மாதிரிதான் அனாவசியமா சிக்கலை வந்து நாமே விருத்தி செஞ்சுக்க கூடாது. அதே மாதிரி தேவையே இல்லாம அடுத்தவங்க செயல்ல நம்ம வந்து தலையிடவே கூடாது. அதனால நம்ம பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கோன்றதுனால அவங்க விஷயத்துல நம்ம தலையிடவே கூடாது. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் போதிய நீதி உணர்வு இல்லாம நம்முடைய கடமையில இருந்து வழுவாது இருக்கும். நம்ம கடமையை நம்ம ஒழுங்கா செய்யணும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் நம்ம இந்த ஒழுங்கா கடைபிடிச்சோம்னா நமக்கு வந்து இந்த கவலைன்றதே வராம நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நாமளே சிக்கலை உருவாக்கிக்கல இல்ல உருவாக்கி கொள்ளாம இருந்தா கூட அது வந்து ஒண்ணு போய் ஒண்ணு அது வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில சிக்கல் வந்துகிட்டு தான் இருக்கும். அப்போ வாழ்க்கை அப்படின்றது ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு மன போராட்டம் தான். நம்ம கிட்ட இந்த உயிரும் உடலும் சேர்ந்த போதே சேர்றதே அது ஒரு சிக்கல். அப்போ இந்த சிக்கல் இல்லாத வாழ்வு ஒரு மனிதனுக்கு அமையாது. அப்படி அமைந்தாலும் ஏதேனும் ஒரு சிக்கலை தானே உருவாக்கி கொண்டு தவிக்கும் வரையில் அந்த மனிதன் வந்து அமைதி அடைய மாட்டான். தானே வந்து ஒரு சிக்கலை உருவாக்கிக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்றாங்க. அந்த கவலையால என்னென்ன நமக்கு பாதிப்பு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கிட்ட இருக்கிற உயிராற்றல் வந்து அதிகமா செலவாயிடுது, விரயமாயிடும். அதே மாதிரி நமக்கு வந்து ரத்த அழுத்தம் ஏற்படும், அஜீரணம் ஏற்படும், குடல் புண் வரும், தலைவலி வரும், நமக்கு வந்து சுவாச நோய்கள் எல்லாம் வரும். கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால சிக்கலை தீர்க்க முடியுமானா தீர்க்கவே முடியாது. அதனுடைய அந்த கவலையோட தன்மைகளை வந்து நம்மளால கணிச்சு அந்த சிக்கலை தீர்க்கவே முடியாது. அப்போ அந்த சிக்கல் எப்படி இருக்கும்னா பெரிய பூதாகாரமா நமக்கு தோணும். அப்போ அதனுடைய சிக்கலோட அந்த நுட்பம் தெரிஞ்சு அதை அவிக்கிற திறமை வந்து குறைஞ்சு போயிடும் நம்ம வந்து கவலைப்படுறதால. அப்போ இந்த இந்த கவலையால இவ்வளவு நோய்களும் வருது. அந்த கவலையை தீர்க்க முடியாம நாமும் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்போம். அப்போ நம்ம வந்து அந்த விழிப்பு நிலையில இருந்து அந் அந் பண்ணணும் அப்படின்றதுக்காக நமக்கு வந்து மகான் அவர்கள் 4 வகையா நமக்கு இந்த கவலைகளை பிரிச்சிருக்காரு. அத வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அம் அனுபவிச்சே தீர்க்க வேண்டிய கவலை, தள்ள தள்ளி போட வேண்டிய கவலை, அலட்சியப்படுத்த வேண்டிய கவலை, உடனடியா தீர்க்க வேண்டிய கவலை அப்படின்னு 4 விதமா பிரிச்சிருக்காரு நம்மளுடைய மகான். அனுபவிச்சே தீர்க்கிற கவலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து தீர்வு ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ போலியோ அட்டாக் ஆயிருக்கு. ஒ ஒரு குழந்தைக்கு. அவங்க அப்பா, அம்மா வந்து எவ்வளவோ ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு சரி பண்ணணும்னு எவ்வளவோ பார்த்துருப்பாங்க. ஆனா, அது அவ்வளோதான் முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த பெற்றோர்கள் வந்து அதை ஏத்துக்கிட்டு, நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்தோம். இது மாரி இருக்க தான் செய்யும் அப்படின்ற மனப்பக்குவத்துக்கு வந்து அதை ஏத்துக்கிட்டு, அப்படியே அவங்க வந்து இருந்தாங்கன்னா, அந்த அ அ அனுபவிச்சு தான் ஆகணும். இத வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மனநிலைக்கு வந்து இருந்தாங்கன்னா, அந்த கவலை அவங்களுக்கு கிடைக்காது. அதே மாரி ஏதோ திடீர் ஒரு மரணம் ஏற்பட்டுச்சுன்னா, அத வந்து எதுவும் பண்ண முடியாது. மரணம் ஏற்பட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம அந்த மனநிலைக்கு வந்துடணும். அதே மாரி இயற்கை சீற்றங்களால பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னா, அதையும் நம்ம வந்து அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்றதுல நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கணும். அதே மாரி அத வந்து அ ஏத்துக்கிட்டு அதே சகிப்பு தன்மையோட நம்ம வந்து அத அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்றது. 2வது பார்த்தோம்னா, தள்ளி போட வேண்டிய கவலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கவலைய வந்து சில காலம் நம்ம தள்ளி போட்டோம்னா, அத வந்து தக்க சமயம் வரும்போது எளிதா தீர்த்து விடலாம். இல்லன்னா, இப்பவே நான் தீர்த்தாகணும் அப்படின்னு தொடங்கிட்டோம்னா, அதனால வந்து நமக்கு நன்மை வருமானா வராது. அதனால துன்பங்கள் தான் நாம வந்து அதிகமா பட வேண்டியது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, மகனுக்கு வந்து நல்லா படிச்சிட்டு இருக்கான். படிச்சு முடிச்சுட்டான். வேலை கிடைக்கல. வேலை கிடைக்கலையே நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம உடல் இப்போ பார்த்தோம் இல்லையா? எல்லாமே உயிராற்றல் செலவாகும். அ பிரஷர் வரும், அஜீரணம் வரும், தலைவலி எல்லாமே வரும். அப்போ உட்கார்ந்து அதுக்கு என்ன தீர்வு? நம்ம படிக்க வச்சுட்டோம். இந்த சமுதாயம் தான் அதுக்கு ஒரு தக்க சமயம் வரும்போது அந்த வேலை வாய்ப்பு வந்து வடிவமைச்சு குடுக்கும். இறைநிலை வந்து பார்த்துக்கும், குடுக்கும் அப்படின்னு அந்த மனநிலைக்கு வந்துட்டா,
கொஞ்ச நாள் இந்த கவலையை நம்ம தள்ளி போடுவோம், இது எதுக்கு கவலைப்படாம இருப்போம் அப்படின்னு தள்ளி போட்டாங்கன்னா, அந்த நேரம் காலம் வரும்போது அந்த மகனுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரிதான் வந்து ஆஹ் இப்போ திருமணம் நடக்கலன்னு வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரம் தக்க நேரம் வரும்போது அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இறைநிலை. அப்போ திருமணம் நடைபெறும். அப்போ கொஞ்ச நாள் தள்ளி போட்டோன்னா அந்த சமுதாய ஒப்புதலோட அந்த திருமணம் நடைபெறும் அப்படின்றது கொஞ்ச நாள் தள்ளி போடணும். இந்த மாதிரி தள்ளி போட வேண்டியது கொஞ்ச நாள் தள்ளி போடணும். அப்போதான் அது வந்து நல்லது. அடுத்த கவலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அலட்சியப்படுத்த வேண்டியவை. சில வகை துன்பங்களை பத்தி வந்து நம்ம கவலையே படவே கூடாது. அது வந்து அலட்சியம் தான் செஞ்சிடணும். அப்போ அது வந்து சிக்கலான ஒரு நிலை இல்லாதது போல வாழ்த்து கொள்ளணும். இப்போ நம்ம வீட்டுல வயசானவங்க இருந்தாங்கன்னா நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்க போற, எங்க வர, இது செய் அதை செய் அப்படின்னு. அவங்க வயசுல அவங்க வாழ்ந்த காலத்துல அப்படிதான் அவங்க நிறைய வேலை செஞ்சிருப்பாங்க. அவங்க அனுபவம் அதை வந்து சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துக்கு அது நடைமுறைக்கு ஒத்து வராததா இருக்கும். இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது பொறுமையா நம்ம கேட்டுட்டு, நான் செய்யறேன், நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு நோகாம இவங்க இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்கன்னு அது வந்து நமக்கு தான் தெரியணும், அந்த அலட்சியப்படுத்துறது. ஆனா அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா அது அதுக்காக நம்மளும் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகணும்னா அது கவலைப்பட்டுட்டு இருந்தாலும் நம்ம உடம்பு பாதிக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கணும். அதே மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க வந்து எப்ப பாரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா, அவங்களோட இயல்பு அந்த பிரச்சனையை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது வந்து நம்ம அலட்சியப்படுத்தணும். அது எடுத்து நம்ம தலையில போட்டுட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா நம்ம உடல் நலம் பாதிக்கும், மனசும் பாதிக்கும். அப்ப அதெல்லாம் வந்து சில விஷயங்கள் நம்ம அலட்சியம் செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம அலட்சியம் செஞ்சுதான் ஆகணும். அடுத்தது பார்த்தோம்னா, உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலை. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம அதிகமா சாப்பிட்டுட்டோம், ஜீரணமே ஆகல. உடனே என்ன பண்ணோம், அடுத்த வேளை சாப்பாடு சாப்பிடாம இருந்தோம்னா, நல்லா பசி எடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டா நமக்கு வந்து உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இப்போ வந்து கடன் தொல்லை அதிகமா இருக்கு. வட்டி கட்டுறாங்க. அவங்களால வட்டி கட்டி கட்டி முடியவே இல்லை. இன்னும் நிறைய கடன் அதிகமாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு வீடோ இல்ல ஒரு நிலமோ இருந்துச்சுன்னா அதை வந்து வித்துட்டு உடனடியா வட்டியும் அசலமா அதை வந்து தீர்த்துடணும். அப்படி தீர்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லது. இல்லைன்னா இன்னும் நாள் தள்ளி போட்டாங்கன்னா எல்லாமே வித்தா கூட அந்த கடன் பிரச்சனை தீரவே தீராது. அப்போ அதே மாதிரி அதை வந்து தீர்த்துடணும், உடனடியா தீர்த்துடணும். அதே மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ள பாக பிரிவினை செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உடனே அந்த பாக பிரிவினை செஞ்சு யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை பாக பிரிவினை செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா அது நல்லது. இல்லைன்னா அது இன்னும் பெரிய சிக்கல்ல வந்து ஆயிடும். உடனடியா தீர்க்க வேண்டியதை உடனே தீர்த்துடணும். அப்போ வந்து அந்த சிக்கல்ல வந்து இன்னும் அதிகமாகாம போகும். அப்போ இந்த சிக்கல்களை எல்லாம் நடுநிலையோட நம்ம ஆராய்ஞ்சு அதனோட இயல்பையும் தன்மையும் உணர்ந்து இந்த நான்குல எந்த ஒன்றில் நாம சரியா பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம பயன்படுத்தணும். இதை வந்து மாத்தி மாத்தி உடனே தீர்க்க வேண்டியதை தள்ளி போடுறதும், தள்ளி போடுறதை உடனே தீர்க்கிறதும், அனுபவிக்க வேண்டியதை வந்து மாத்தியோ அந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சிக்கல் இன்னும் அதிகமாயிடும். அப்போ அது வந்து நடுநிலையா பார்த்து அந்த 4 சிக்கல் கவலைகளையும் நம்ம வந்து இது எதுல போட்டு நம்ம இந்த கவலையை நம்ம ஒழிக்கணும், கவலையை ஒழிக்க சொல்றாரு மகான். இப்போ நம்ம வந்து இந்த சிக்கலை வந்து பார்த்து பயப்படாம அந்த சிக்கலோட காரணத்தை நாம உணர்ந்து ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டு அந்த சிக்கலை நம்ம தீர்க்கணும். இப்போ தீர்க்க முடியாத பூட்டே கிடையாது. அப்போ நம்ம சரியான சாவியை கண்டுபிடிச்சாதான் அந்த பூட்டையே திறக்க முடியும். அது போல தீர்க்க முடியாத சிக்கல் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அந்த தீர்க்கிற வழியை நாம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து நல்லது. இன்னைக்கு கவலையா நமக்கு தெரியுது, நாளைக்கு கவலையாவே தெரியாது. அப்போ வந்து சிக்கல்களை எல்லாம் வந்து அவற்றைய வரவும் போகவும் விட்டு விட்டு தான் மட்டும் ஒரு மேம்பாலம் கட்டிக்கிட்டு சிக்கல்களின் குறுக்கீடுகளில் எப்போதும் மகிழ்ச்சியா வாழ்பவன் தான் ரொம்ப மேலோன் ஆகிறான். அப்போ நமக்கு மகான் கொடுத்திருக்காரு இந்த 4 வகையான கவலைகளை நம்ம உட்கார்ந்து தவம் பண்ணி நல்ல ஒரு மன அலைச்சல் குறைச்சி இந்த வந்து அட்டவணை மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணை போட்டு நாம இந்த கவலை ஒழித்தல் பயிற்சியை செய்து நம்ம கவலைகளை எல்லாம் வந்து நாம வந்து தீர்த்துக்கலாம் அப்படின்னு கூறி இந்த வாய்ப்பை அளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. ரொம்ப சிறப்புங்கம்மா. சிறப்பான விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க.
கற்பனையான வலை தான் வந்து கவலை. நம்முடைய கவலைக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சிக்கல்கள் தான், வாழ்க்கை சிக்கல் தான் வந்து கவலைக்கு காரணமா இருக்கு அப்படிங்கிறத வந்து சொன்னீங்க. அதுக்கு வந்து நம்ம மகரிஷி வாழ்க்கையில நடந்த ஒரு உதாரணங்களோட ஒரு உண்மை சம்பவத்த வந்து சொல்லி எங்களுக்கு எல்லாருக்குமே எளிமையா புரிய வச்சிருக்கீங்க. கவலையினால வரக்கூடிய கேடுகள பத்தியும், அதேபோல கவலைய வந்து எப்படி 4 விதமா பிரிச்சு, அந்த கவலைய வந்து நம்ம எப்படி ஒழிக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் வந்து தவம் பண்ணி, அட்டவணை போட்டு, சிந்திச்சு அந்த கவலைய ஒழிக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப சிறப்பா, எளிமையா எல்லாருக்கும் புரியிற மாரி சொல்லியிருக்கீங்கம்மா. வாழ்க வளமுடன். இன்று நமக்கு சிறப்பானதொரு சிந்தனை விளக்கத்தை அளித்த பேராசிரியர் அருள்நிதி நாகராணி புருஷோத்தமன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை